ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நியூவாக மதர் ஆகிருக்கிறவங்க, அதாவது இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு நான் மதர் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது சில நேரங்களில் பெண்களோட அந்த நிப்பிளில் பார்த்திங்கன்னா வெடிப்பு மாதிரி வரும். இதனால் அவங்களுக்கு பொறுக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். அவங்க இது ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக கூட ஆகும். இந்த நிப்பிளில் ஏற்படக்கூடிய இந்த வெடிப்பு எதனால் ஏற்படுது, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட நிப்பில் நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் மதர் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆரோக்கிய உணவு அப்படின்ற பேரில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கானது, பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீட்ஸ் பவுடரில் பார்த்திங்க அப்படின்னா பூசணி விதை, ஆளி விதை, அப்புறமா எள்ளு, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி விதை, இது எல்லாமே ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சத்தானது ஒரு நட்ஸ் பவுடர் மாதிரி. இதில் இல்லாத மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், அப்புறமா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. வெயிட் லாஸுக்கு ஒரு பவுடர் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சீட்ஸ் பவுடர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 7 டேஸில் ப்ராடக்ட்டை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நான் கொரியர் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புதுசாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா, அந்த நிப்பிளில் வெடிப்பு. இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த வெடிப்பு அடுத்த முறை குழந்தை வாய் வச்சு குடிக்கும்போது தான் நமக்கு அந்த வலி தாங்கவே முடியாது. நமக்கு இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை குடிக்க ஆரம்பிக்கும் போது, உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த வலி ரொம்ப தாங்க முடியாது. அப்போ தான் நமக்கே தெரியும் ஏன் இப்படி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தான் இந்த நிப்பிளில் வெடிப்பு இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மதர் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற பொசிஷன், அதாவது அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களோட நிப்பிளில் அந்த காம்பு மட்டும் குழந்தையோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி அவங்க பால் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தாலே இந்த நிப்பிள் வெடிப்பு, இந்த நிப்பிளை சுற்றி பெயின், இது எல்லாமே வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு உங்களோட ஹோல் அந்த பிரெஸ்ட்டுமே குழந்தையோட வாயில் ஃபுல்லாக இருக்கணும். அந்த நிப்பிள் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக உள்ளே போயிடணும். அந்தளவுக்கு குழந்தைய ஒரு நல்ல பொசிஷனில் உங்களுக்கு டாக்டரே ஹாஸ்பிட்டல்லே சொல்லி தருவாங்க. குழந்தைய எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க இதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன். அப்போ குழந்தை உங்களோட மார்போடு நல்லாவே லேட்ச் ஆகியிருப்பாங்க. அப்போ இந்த லேட்ச் இப்படி நல்லா ஃபுல்லாக லேட்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த வெடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. ஒருவேளை இந்த மாதிரி வெடிப்பு வந்துருச்சு, உங்களுக்கு வலி தாங்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களோட தாய்ப்பாலே அதுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். உங்களோட தாய்ப்பாலை நீங்களே லைட்டாக பீச்சு அது மேலே வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு சரியாயிடும். அதையும் மீறி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இப்போ தாங்க முடியல, அந்த வெடிப்பு ரொம்ப பெருசாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே பயப்பட வேண்டாம். டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ஆயின்மெண்ட்டு தருவாங்க, அதை நீங்கள் போடலாம். ஆனால் அந்த ஆயின்மெண்ட்டு போட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கு அப்படியே தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நிப்பிள் ஷீல்டை வாங்கி நீங்கள் அதில் போட்டுட்டு உங்கள் நிப்பிளில் அதை மாட்டிக்கிட்டு நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக திரும்ப உங்களுக்கு அந்த காயங்கள் பெருசாகாது. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தாய்ப்பாலை வச்சே அந்த புண்ணை நீங்கள் ஆற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை தாய்ப்பால் கொடுக்கும்போதும் ஒரு காட்டன் பேடை வச்சு நல்லா சுத்தமாக நிப்பில் நல்லா தொடச்சி அந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்த பிறகும் நீங்கள் அதே மாதிரியே க்ளீன் பண்ணிடணும். நல்ல சுத்தமான காட்டன் ப்ராஸ் நீங்கள் வேர் பண்ணணும். அதாவது காட்டன் உள்ளாடைகளை நீங்கள் அணியணும். அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ஷான சோப்பு இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் குளிக்கும்போது லைட்டாக அதில் படுற மாதிரி லைட்டாக போட்டுட்டு நல்லா முளைக்காம்புகளை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா குளிக்கணும். அப்போ
அப்போ தான் அதில் வந்து என்ன விதமான அழுக்குகள் கிருமிகள் இருந்தாலும் அது போகும். ரொம்ப ஹார்ஷான சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஆயின்மெண்ட்டு மருந்துகள் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கவே கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் நிப்பிளில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, குழந்தைக்கும் இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.